வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக்கா ஒரு தனி கூட்டணியை அமைத்திருக்கிறது. திமுக தேமுதிகவை தாண்டி மற்ற சில அமைப்புகள், அதாவது வளரும் அமைப்புகள்னு எடுத்துக்கலாம், அவங்களாக தான் இருக்காங்க. பல அமைப்புகள் சீட்டே இல்லாமல் ஆதரித்த அமைப்புகள் கூட இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம், அதாவது இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்பு இருந்த திமுக கூட்டணியிலேருந்து அதை கொண்டு வந்து சேர்த்ததை தாண்டி ஒரு கிரிப்னஸ் இப்போ சமீபத்திய மீட்டிங் மூலமாக பார்க்க முடிகிறது. முடிச்சுட்டு எல்லா தலைவர்களும் கையை தூக்கி போஸ்ட் கொடுக்குறாங்க. பட் முதலமைச்சர் இல்லை, அதுக்கு அகாமடேட் ஆகிட்டாங்க இந்த கட்சி தலைவர்கள். நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி சேருகிறவர்கள் சிஎம் விஜய் வரமாட்டார், அவர் ஆனந்த் அல்லது ஆதவ் முன்னாடியிலே தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் குரூப் ஃபோட்டோக்கு அவர் இருக்க மாட்டாருங்கிற ஒரு இதுக்கு செட் ஆகிட்டாங்களா? இந்த ஒரு அலையன்ஸை தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங்கர் ரன் போகக்கூடிய அலையன்ஸாக அது இருக்கா? ஆமாம், இப்போ அரசில் வந்து பங்கு பெறக்கூடிய கட்சிகள் திமுகவுடைய பழைய தோழமை கட்சிகள். அவங்கள இப்படியே விட்டு வச்சு அவங்க திமுக கூட்டணியிலே இப்போ இல்லை. ஏன்னா தாவேக்கா அரசில் இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. ஆனால் அவங்க திமுக கூட்டணியில் இல்லைன்றதாலேயே விஜய் ரிஸ்க் எடுக்க முடியாது. அவங்க இப்படியே இங்கே இருந்துருவாங்க. இந்த அரசுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஆதரிக்கிற கட்சிகளை ஒன்று அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரணும். அதை பெரும்பாலும் செஞ்சுட்டாங்க. ரெண்டாவது, ஆதரிக்க கட்சிகளை வைத்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் அணி, ஒரு புதிய அணி கட்டணும். அதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டிக்கான ரெண்டாவது முக்கியமான காரணி. ரெண்டாவது இதை அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அவருக்கு தனியாக மெஜாரிட்டி இருந்ததுன்னா இது செய்வாரா இல்லையான்னு தெரியாது நமக்கு. பட் இட்ஸ் மேபி அ பிளஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுக்கு கேட்டதில் நல்லது மாதிரி வந்து இந்த கூட்டணி கட்சிகளை அரசுக்குள் இருந்தும் வெளியிலிருந்தும் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளை நிரந்தரமாக தன் பக்கம் தக்க வைக்கணும்னா தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக. கரெக்ட் பாலிட்டிக்ஸ் அது. ஏன்னா இந்த பார்ட்டிஸ் வந்து 8 வருடம் திமுகவோட இருந்தவங்க இப்பயும் இதில் சில பேர் வந்து வெளிப்படையாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அந்த கேலி கூத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தாவேக்கா விஜய் தலைமையில் ஒரு அணி வேணும். அது ஏற்கனவே கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற அணி தான். அதனால தான் மற்றவங்க யாருமே மர்மரிங் பண்ணலை. காங்கிரஸ் பண்ணல, விசிகாவும் பண்ணல. லெஃப்ட்டு நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னாங்களே ஒழிய முன்னால் அதுக்கு எதிராலாம் போக முடியாது. அவங்க நாளைக்கு வந்து கூட்டணியோட பெயர், குறைந்தபட்ச செயல் திட்டம், கோஆர்டினேட்டர் போட்ட பிறகு லெஃப்ட்டும் ரெகுலர் இன்ட்ராக்ஷனுக்கு உள்ளே வந்துடுவாங்க. இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. இவங்க கூட்டணியாக முகிழ்ப்பது என்பது அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபார்முலேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். எங்கன்னு கேட்டவங்கெல்லாம் இதோ வந்துட்டாருன்னு சொல்கிற லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவர் பேசுகிறாரு இல்லையா, ஒரு ஆளுங்க போய் நிறுத்துவாங்க உங்களுக்கு வந்து. ஆகவே இந்த அரசியல் கூட்டணி என்பது காலத்தின் தேவை. ஏன்னா இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை. தனி மெஜாரிட்டி இல்லாமல் கட்சிகள் ஆதரிக்குதுன்னா மேக்ஸிமம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்து ஆதரித்தா தான் ஸ்டெபிலிட்டி. அதை கிட்டத்தட்ட சாதிச்சிட்டாங்க. எக்ஸப்ட் லெஃப்டால் பெரிய பிரச்சனை இவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னொன்று லெஃப்ட்டு இன்றைக்கி பேசக்கூடியதெல்லாம் பார்த்தால் திமுகவோட திரும்ப பேசப்புங்கிறதுக்கான அந்த பிரிட்ஜை பேர்ன் பண்ணி மொத்தமாக அஸ்தியை கரைக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆமாம், இப்போ போயிட்டாங்க. முந்திலாம் வந்து கொஞ்சம் அதாவது வந்து விட்டக்குறை தொட்டக்குறையாக விசிகாக்கெல்லாம் இருந்தது. அதுவும் இன்றைக்கி அருந்து கிடக்குது. அதனால் ஐயுஎம்எல், விசிகா, காங்கிரஸ், 2 லெஃப்ட்டு, மதிமுக சகலரும் வெளியில் வந்தாச்சு. ஸோ டிஎம்கே லெஃப்ட் இந்த லர்ச். இப்படி வந்தவங்களை கன்சால்டேட் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி கூட்டணியை உருவாக்குவது. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணின்னு நம்ம பம்மாத்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டு டேக் அ ஸ்டாண்ட். நீ விஜய் அரசாங்கத்தில் இடம் பெற்றுட்டு திமுக கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டால் அது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோன்னா அதோட ஒரு அயோக்கியத்தனமான பதில் இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் இனிமேல் இடம் கிடையாது. கூட்டணிக்குள்ளே வந்தாச்சு. இட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ். கூட்டணின்னு உருவாக்கும் போது திமுகவோட ஒரு டெல்லி டேலிங்கில் ஃப்ளிர்ட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க இனிமேல் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதாவது அவருக்கு கவர்னன்ஸ்க்கான சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் டிவைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்காது. இன்னொன்று டிஎம்கே இஸ் லோனர் டுடேன்னு பொசிஷன் பண்ணக்கூடிய அவருக்கான அப்போசிஷன் பார்ட்டியை அவங்க வந்து வீக்காக இருக்காங்கன்னு பொசிஷன் பண்ணுற வகையில் அந்த ஆப்டிக்ஸையும் அவங்க செட் பண்ணுறாங்கிற வகையில் 2 வகையிலையும் லாபமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த போயிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அது பார்த்தா ஒரு லாங்கர் ரன்னிங் மாதிரி தான் தெரியுது. அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. பிரைவேட் செக்ரட்டரி தேர்தல் அன்றைக்கி கொடுத்த பேட்டில் சொல்லும்போது அவங்களுக்கு எம்பிஸ் வந்தால் நேஷனல் லெவலில் இருக்காரான்னு பார்க்கலாம். அது வந்து நேஷனல் லெவலில் இருப்பார், பட் எம்பிஸ் வந்த பிறகு தான் அது சொல்ல முடியுங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எம்பிஸ்னு பார்த்தா 2028 தான். ஸோ ஒரு கவர்மெண்ட்டாக 28 ராஜ்யசபா, 29 லோக்சபா. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா
அது வரைக்கும் பாஜகவை நேரடியாக எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்களா, இணக்கமாக போகணுங்கிறதுக்காக? அப்படி தான் தோணுது. தாவேக்காவுடைய நிலை அப்படி தான் தோணுது. உங்களுக்கு நேஷ்னல் ஆம்பிஷன்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. நாங்கள் இந்தியா அலைன்ஸில் இருக்கோம்னு இப்பயே சொன்னால் அது வந்து பாஜகவை எதிர்ப்பதாக புரிந்து கொள்ளப்படும். இதில் வந்து அவங்க பிஜேபியை எதிர்க்க மாட்டாங்க 2 வருஷத்துக்குன்றது ஆதரிக்கிற காங்கிரஸ் விசிக எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் அதை வந்து சைலண்ட்டாக ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியா கூட்டணி சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதின கடிதத்தில் தாவேக்கா கையெழுத்தே போடல. திமுக போட்டிருக்கு. எஸ்ஐஆரை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட கட்சி தாவேக்கா. அப்புறம் யூ கேனாட் அஃபோர்ட் டு பி a நான் சிக்னிட்டரி. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவே ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பிஜேபியோட. எங்களுக்கு இப்போ நேற்று போய் கவர்னர் வந்து பார்த்துருப்பீங்க, நேற்று கவர்னர் வந்து ஆய்வு நடத்துகிறாரு. இதுக்கு வரைக்கும் சீஃப் மினிஸ்டர்கிட்ட வந்து கண்டன அறிக்கை ஏன் வரல? கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்க இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. இப்போ லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அது பெரிய இஷ்யூ எடுத்து பேசுகிறாரு. அது பெரிய இஷ்யூ எடுத்து பேச வேண்டியது தான். ஒரு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் ஒரு பிஜேபி கவர்னர் போய் இப்படி ஒரு ஆய்வு நடத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஊபியாக இருக்கட்டும், என்கிட்ட ஹிந்தி பெல்ட்டு, இல்லை அஸ்ஸாமாக இருக்கட்டும், ஒரு கவர்னர் செய்கிற வேலை கிடையாது இது. அப்போ அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்டாக பார்த்து இந்த தில்லாலங்கடி வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? வைகை நதி சுத்தப்படுத்துவோன்னு கவர்னர் அங்கே உட்காந்துன்னு பேசுகிறாரு. ஒரு கவர்னராக இதை நீங்கள் பேச முடியாது. ரிசைன் பண்ணிட்டு வந்து பேசுங்க. ஆனால் அவர் போய் ஆய்வு செஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியம் இல்லைங்க. அது போன கவர்மெண்ட்லேயே அவங்க பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் பன்வாரிலால் புரோஹித் அவரே இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டுறன்லாம் பன்வாரிலால் புரோஹித் அந்த மாதிரிலாம் காலத்தில் நடக்கும். இப்போ கவர்னர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனது நியூஸ் கிடையாது. அது போன கவர்மெண்ட்டில் பண்ணதான் இப்பயும் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு விஜய் எதிர்வினை ஆற்றாமல் அதை கண்டிக்காமல் இருப்பது தான் நியூஸ். அந்த இடத்துல கரெக்டாக உதயநிதி கையில் எடுக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி சாலிட் இஷ்யூஸை திமுக கையில் எடுத்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஓராண்டில் வந்து உங்களுக்கு நிலைமை மாறலாம். மற்றபடி ஆள் பிடிச்சலாம் கவர்மெண்ட்டை கவுக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்க தான் தோற்று போவாங்க. முதலமைச்சர் போகிறார் கரூர், அந்த புள்ளிங்கிறது தாவேக்காவினுடைய இந்த 2 ஆண்டு வரலாற்றை எடுத்தால் அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அவங்களுக்கு அது பல காயங்கள் இருந்திருக்கலாம். கோர்ட்டில் ஒரு பக்கம் வழக்கு போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய இந்த பயணம்ங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. அதை தாண்டி அங்கே பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கும் நேற்றைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார். தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்கிறது அப்படின்லாம். சப்ஜூடிஸான விஷயத்தை சட்டமன்றத்துக்குள்ளே பேச வேண்டாம்னு சபாநாயகர் சொன்ன பிறகு அமைச்சர்கள் எப்படி பேசுறது உங்கள் பார்வை? இல்லைங்க, இப்போ அந்த கேஸில் சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. போன அக்டோபரில் வந்து சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு இட்ட பொழுது ரீசனபிள் டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். நாங்கள் ரீசனபிள் டைம் ஃப்ரேம்னா ஜென்ரல் பர்செப்ஷன் வந்து 6 months. ஸோ பை ஏப்ரல் ஆர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. தட்ஸ் அ ஹை ப்ரொஃபைல் என்கொயரி. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், அதாவது வந்து ஒரு சிபிஐ கிட்ட விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒப்படைத்தது. சிபிஐ டைரக்டர் ஒரு டீமை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. அந்த டீமை சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹெட்டட் பை அ ரிட்டையர்டு ஒன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அஜய் ரஸ்தோகி. அவரும் 2 ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேடர், பட் ஃப்ரம் அவுட் சைடு தமிழ்நாடு. இந்த 3 member பேனல் வந்து இந்த சிபிஐ என்கொயரியை மானிட்டரிங் பண்ணுது. மானிட்டரிங் பண்ணுறாங்கன்னா சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எஸ்ஐடி ஹேஸ் டு கோ த்ரூ தி ஆர் இட் ஹேஸ் டு கிளியர் தி சார்ஜ் ஷீட். அப்படி இருக்கும்போது அது அக்டோபரில் இப்போ கொடுக்கும்போது ரீசனபிள் டைம்னாங்க. ஆஃப்கோர்ஸ் எனிவே அது 1 yearக்குள்ளே போட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், வரும் அக்டோபருக்குள்ளே. நான் ரீசனபிள் டைம்ன்றது பர்செப்ஷன் தானே ஒழிய இப்போ ஒன்றும் மேண்டேட்ரி கிரே மேட்டரை வச்சு பலரும் பண்ணுவாங்க. பட் ஆதவ அர்ஜுனாவோட ஸ்பீச்ன்றது வந்து சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், the Supreme Court is seized of the matter because SIT constituted by the Supreme Court is monitoring the investigations. தப்பு செஞ்சவங்க தப்ப முடியாதுன்னு நம்ம நம்புகிறோம். we have to trust something at the end of the day. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு தீர்த்துக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு பேசுகிறதெல்லாம் வந்து அப்பட்டமான பழிவாங்க ஒரு டோனில் பேசுகிறது. காவல்துறையை வைத்து கொன்று அது கூட அடுத்த ஸ்டேஜ். அடுத்து வரேன். நம்பர் 1 we have scores to settle with டிஎம்கேன்னு சொன்னாரா, எங்களுக்கு அங்கே ஒரு கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு ஒன்று எங்களுக்கு இருக்குது. கரூரில் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு ஒன்று எங்ககிட்ட இருக்குன்னு ஆதவ அர்ஜுனா பேசுகிறது அப்பட்டமான பழிவாங்கும் பேச்சு. See, a minister who is a constitutional authority
ஷுட் நாட் ஸ்பீக் லைக் திஸ். ஒரு பழி வாங்குகிற டோனில் யாருமே, அதுவும் அரசியல் அமைப்பு பதவியில் இருக்கவங்க, பிரதமரோ முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ மக்கள் பிரதிநிதிகள் வந்து பழி வாங்குறதுல பேசக்கூடாது, பழி வாங்குகிற டோனில். நம்பர் 1. அந்த வழக்கில் அவரும் குற்றம் சாட்டப்பட்டார். விசாரணைக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், முதல்ல இன் ஜென்ரல் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன், பழி வாங்குகிற டோனில் உணர்ச்சியில் யாருமே பேசக்கூடாது, எஸ்பெஷலி கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கவங்க பேசக்கூடாது. நம்பர் 2, அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து திமுக கொன்று குவித்தது காவல்துறை உதவியுடன்ற. என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட? அப்படின்னா அங்கே போய் கொடுக்க வேண்டியதானே எஸ்ஐடிக்கிட்ட, இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட. இன்னொன்று, இது வந்து விசாரணையின் போக்கையே மாற்றக்கூடிய தன்மை கொண்டதுன்னு கருதுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்றைக்கி போகிறாங்க. ஆதவர்ஜனாவோட ஸ்பீச் வந்து கண்டெம்ட் அப்படின்னு. இப்போ இதுவரை நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கு உதவி செய்கிறது, அதன் பிறகு வந்து அடுத்த நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுறது என்பது எல்லாமே வந்து இது கிட்டத்தட்ட இது சப்ஜுடிஸ்ன்ற மாதிரி தான் தோணுது. அஃப்கோர்ஸ் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை கிளாரிஃபை பண்ணணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, விஜய் தரப்பில் சிபிஐ விசாரிக்குது, அதனால் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இஃப் இட் இஸ் டன் பை த சிபிசிஐடி ஆர் ஸ்டேட் போலீஸ்னால் எஸ் யூ ஆர் ரைட், பட் மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சிபிஐ விச் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் என்டைட்டி. அது மாநில அரசுக்கு கட்டுப்பட்டதில்லை, அது மத்திய அரசாங்கத்தோட ஒரு அங்கம். மத்திய அரசாங்கத்தோட தாக்கீதுகளுக்கு கட்டுப்பட்டது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வேறு இதை மானிட்டர், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் த கேஸ். அப்படி இருக்கும்பொழுது திமுக கொன்று குவித்தது, அதை போய் நீ என்கொயரியில் சொல்லலாம். எஸ்ஐடியில் நீங்களே வாலண்டியராக அப்பியராகி கூட சொல்லலாம், டிப்போஸ் பண்ணலாம். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டீமை கான்டாக்ட் பண்ணி ஐ வாண்ட் டு சே சம்திங்னா கூப்பிட தான் போகிறான், மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. அதில் யுவர் ஆல்சோ as one of the accused persons அதில் as per the state FIR. அப்படி இருக்கும்பொழுது வந்து கொன்று குவித்தது காவல்துறை உதவியுடன் அப்படின்றது ஒரு ஸ்வீப்பிங் சார்ஜ். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இதை ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசினார்னு புரியல. கண்டிப்பாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, டிஎம்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அ சிபிஐ என்கொயரி, பட் திஸ் இஸ் ஆல்சோ monitored by a retired judge of the Supreme Court and 2 serving IG officers, and that SIT was constituted by the Supreme Court. அவ்வளோ இவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது வந்து கரூரில் கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது. கரூரில் திமுக தான் போலீஸை வச்சு கொன்று குவித்தது மாதிரியான எப்படி ஒரு மந்திரி இதை பேசுகிறாருன்னு புரியல. இது கண்டிப்பாக வழக்கின் விசாரணையை பாதிக்கும். அந்த ஒரு அது ஜென்ரல் பெர்செப்ஷன்லேயே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுதே அப்படியான ஒரு இமேஜ் வரும்பொழுது அதை கிளியர் பண்ண வேண்டிய தேவை இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. என்ன நேரடியாக அவங்க இதில் சம்மந்தப்பட்டதுனால சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கேஸ் அப்படிங்கிறதுனால அங்கே போகிறது தான் கரெக்டாக. ஹைகோர்ட்டுங்கிறது ஹைகோர்ட்டுக்கு போக தேவையில்லை, போகக்கூடாது. கேஸே கரெக்ட்லி டேக்கிங் இட் டு தி சுப்ரீம் கோர்ட். இன்னொன்று அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, ஈவன் தோ இட் இஸ் என்கொயர்டு பை திஸ் சிபிஐ, இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் அண்ட் த சீஃப் மினிஸ்டர் ஹூ இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தி அஸ் பர் ரிப்போர்ட்ஸ் த இன்சிடெண்ட் அக்கர்டு, அவரோட நிகழ்ச்சியில் தான் அது நடந்திருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக அவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து அதில் அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சார்ஜ் ஷீட் போடும்போது தான் நமக்கு தெரியும், சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் தான் தெரியும். இது வந்து கான்ஸ்பிரசிங்கிற ஆங்கிளுக்கு போகுமாங்கிறதும் தெரியாது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. கண்டென்ட்ஸை பற்றி நம்ம எதுவுமே ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் பேச முடியாது. என்ன இது எவ்வளோ சொன்னாலும் சிபிஐ என்கொயரினாலும் மாநில அரசு மாநில முதலமைச்சர்னும் போது அவங்களுக்கு ஒரு க்ளவுட் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போ வழக்கின் விசாரணையை ஈவன் தோ இட் இஸ் டன் கண்டக்டட் பை சிபிஐ அண்ட் மானிட்டர்டு பை எஸ்ஐடி, ஒரு மாநில முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அது வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது என்று கருதுவதற்கு போதிய ஆதார முகாந்திரங்கள் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் நாட், நீங்கள் வந்து ஒரு அப்போசிஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் யூ ஆர் சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் மிஷினரி உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் அவர்
கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே ஏன் போகலை அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பாப்புலரான ஆளாக இருக்கார். அதை வந்து நாங்கள் விட்னஸஸையோ இல்லை அந்த ஃபேமிலிஸை மீட் பண்ணோம்னா கேஸை வந்து டைல்யூட் பண்ண பார்க்குறோன்னு எங்கள் மேலே சார்ஜ் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ஒரு பாப்புலர் ஃபிகராக ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படின்னா இப்போ நீங்கள் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட தரப்பையே பார்க்க போகிறீங்க. உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அது அது அந்த லீகலி அது சில கேள்விகளை எழுப்ப முடிகிறத புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சைட் சார். இப்போ திமுகவுக்கு எதிரானது அப்படிங்கிறது அவங்க சட்ட ரீதியிலான நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம். டிவிஎஸ்சி கேஸும் மற்ற விஷயங்கள் அது டியூ கோஸ் ஆஃப்லாம் நடக்கட்டும். திருடி இருந்தாங்கன்னா மக்கள் சொத்தை எடுத்தவங்க அத்தனை பேர் மேலேயும் போட்டு நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணக்கூடியது அரசினுடைய கடமை, அதில் சிக்கல் இல்லை. ஆனால் அதிமுக என்கிற ஒரு கட்சியை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா 90% அதிமுக எங்களோடு வந்து இணையும். ஏற்கனவே 60% 2 விஜயபாஸ்கர் வந்ததும் இணைச்சிட்டேன் 60 வந்துருச்சு அப்படின்னே நேற்றைக்கு அமைச்சர் ராதவர்ஜன் அவர்கள் அதை அஃபர்ம் பண்ணுறாரு. நியோ ஏடிஎம்கேவாக தாவேக்காவை கொண்டு செல்வது தான் இலக்குன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது என்ன அஸ்திரத்தை எடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒரு அஸ்திரம் அவர்கிட்ட இல்லைங்க. அவருடைய அம்பரா துணியில் அம்புகளே இல்லை இன்னைக்கு, அப்படி தான் பார்க்கணும். கட்சி கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி அவர் ஒன்றும் பெருசாக கவலைப்படுறதாகவும் இல்லை. அவர் வந்து கொள்கையை கைவிட்டார். அது என்ன கொள்கை? ஆன்டி டிஎம்கேன்றது தான் கொள்கை. 17 முதலமைச்சராக 21 வரைக்கும் பதவியில் இருந்தது. அப்புறம் 21, 26 எதிர்க்கட்சி தலைவர். 9 ஆண்டுகளில் திமுக எதிர்ப்பில் மட்டுமே வளர்ந்த அந்த கட்சி திமுக எதிர்ப்பை கிட்டத்தட்ட கைவிட்டு விட்டது. அதனால தான் திமுக எதிர்ப்பு புதியதாக பேசி வந்த விஜய்க்கு பெரும்பாலான அதிமுக வாக்குகள் சென்று இருக்கின்றன. ஆகவே பழைய க்ளோரி வேணும்னா நீங்கள் வந்து யூ டு கோ ஹேமர் அண்ட் டாங் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. அதை எடப்பாடியால் செய்ய முடியாது. இப்போ டிவிகேவையும் சேர்த்து டிவிகே அதை செய்யறதால அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ நீங்கள் டிவிகேவையும் எதிர்க்கணும், டிஎம்கேவையும் எதிர்க்கணும், 2 பேரும் ஒரே நேரத்தில் எதிர்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு எனிமி தான். 2 பேர் ஏற்றிங்கன்னா 2த்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சி இப்போ இன்னொரு அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல், இந்த அடுத்த 5 ஆண்டுகள் யார் பெஸ்ட் ஆன்டி டிவிகே ஃபோர்ஸ் தான் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஏற்கனவே எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. புதுசாக வேற அண்ணாமலை வராருன்னும் போது பொசிஷனிங் அப்படி இல்லைன்னா ஒரு ரிலவன்ஸ் அவங்கள வச்சுக்கிறதே பெரிய சிக்கலாக இருக்கும். அதனால் இப்போ இது வந்து ஏடிஎம்கேக்கு நிச்சயமாங்க இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸுங்க. ஏடிஎம்கே இஸ் ஃபேஸிங் எ வெரி சீரியஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அதில் எந்த சந்தேகம் வேணாம். வெரி சிம்பிள். இது கம்பசூஸ்திரம் கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி கிடையாது. இந்த ஃபாலுக்கு காரணம் த கிரேட் ஃபால் ஒன்று தான். ஆன்டி டிஎம்கேவை அவர் கைவிட்டுட்டார். கூருட்டுத்தனமான பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஆன்டி டிஎம்கே இருந்தால் தான் ஏடிஎம்கேவை ஒருங்கிணைக்க முடியும். எஸ்பெஷலி பவர் இல்லாதப்போ. பவரில் இருந்த 4 வருஷமும் ஒரு ஆன்டி டிஎம்கே பண்ணல, பவர் இல்லாத 5 வருஷமும் ஆன்டி டிஎம்கே பண்ணல. அதனால தான் புதுசாக வந்த ஒருத்தர் ஆன்டி டிஎம்கே பண்ணும்போது மக்கள் அந்த பக்கம் நகர்றாங்க. திரும்ப ஏடிஎம்கே போகிறதுக்கு வாய்ப்பு குறையும். ஏடிஎம்கேக்கு இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இப்போ கையில் இருக்கக்கூடிய 41 பேர் 5 ஆண்டுகளை நிறைவு செய்வார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது அவங்க உள்ளே போகிறத பார்த்தா டெய்லி ஒருத்தர் 2 பேர் போய்கிட்டே இருக்காங்க. அவரே அவர் சட்டமன்றத்தில் ஸ்மைல் பண்ணது அவரே சாஃப்ட் டவுனில் தான் இருக்காரு போலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது வந்து எக்ஸோடஸ் வந்து அன்அபேட்டடாக தான் போயிட்டுருக்குது. இவ்வளோ தூரம் எக்ஸோடஸ் வந்த பிறகு உங்களுக்கு வந்து பார்ட்டியோட ஃப்யூச்சரை பற்றி ஜென்ரலி வந்து விவரமறிந்தவர்கள் வந்து பெரிய அளவோட நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் விதரிங் அவே. பார்ப்போம் சார், இது என்னென்ன மாதிரியான நிலைகளில் கட்சிகள் இருக்காங்க. அவங்க இன்னும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணால் தான் அப்புறம் கோர்ஸ் கரெக்ஷனுக்கு போக முடியும். தே ஆர் இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் ஃபேஸ்லேயே ரொம்ப ப்ரோலாங்டாக இருக்கிறார்கள். உள்ளபடியே இருந்த கட்சிகள் அவங்களுடைய அந்த பழைய பழம்பெருமைகளுக்குள்ளேயே சிக்கிட்டாங்கன்னாலும் ஃப்யூச்சரை நோக்கி போகிறது கடினமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் மக்களுடைய தீர்ப்பு அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க முகிழ்த்து வருகிறார்கள், மக்கள் நல்ல பிரச்சனையை எடுத்து பேசுகிறார்களா அப்படிங்கிறத நம்ம அவர்களுக்கே விடலாம். உங்கள் விரிவான நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக நன்றி. நன்றி சார்.